ரஹீம். கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் வபாரிக் வஸல்லிம். இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா உங்களுடைய இஸ்லாமிய பாதை சேனல்ல ரொம்பவே சிறப்புக்குரிய 2 வார்த்தையை சேர்ந்த ஒரு திக்ரை தான் பார்க்க போறோம். ரொம்ப சின்ன திக்ரு தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த திக்ருக்கு சொன்ன சிறப்புகளை எல்லாம் கேட்டீங்கன்னா இந்த அரஃபா நாள்ல, இந்த ஜும்மா நாள்ல இதைவிட சிறந்த திக்ரை ஒரு மனிதனால ஓதிட முடியுமான்னு சொல்லிட்டு நீங்களே கேட்பீங்க. ஏன்னா இது ஒரே ஒரு திக்ரு தான், பெரிய திக்ரெல்லாம் கிடையாது, சின்ன திக்ரு, ஒரே திக்ரு தான். அல்லாஹ்விற்கு நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள்லேயே வைத்து ஒரு நாள் முழுவதும் நம்ம எத்தனை பேசுறோம் சொல்லுங்க. அதே மாதிரி ஒரு ஆயுள் முழுவதும் நம்ம எத்தனை பேசுவோம் சொல்லுங்க. என்னென்னமோ பேசிட்டு இருக்கோம். அத்தனை வார்த்தையில வச்சு இந்த ஒரு வார்த்தையை சொன்னா மட்டும் அல்லாஹ்விற்கு ரொம்ப பிடிக்குமாமா. சுபஹானல்லாஹ். அல்லாஹ்விற்கு ரொம்ப பிடித்த இந்த அரஃபா நாள்ல, அல்லாஹ்விற்கு ரொம்ப பிடித்த இந்த ஜும்மா நாள்ல, அல்லாஹ்விற்கு ரொம்ப பிடித்த நோம்பாளிகளாக இருக்கக்கூடிய நாம இந்த வார்த்தையை சொல்லணும். அல்லாஹ்விற்கு ரொம்ப பிடித்த இந்த வார்த்தையை சொல்லணும். அதுலேயும் பார்த்தீங்கன்னா அல்லாஹ்விற்கு நோம்பாளிகளே ரொம்ப பிடிக்கும். அவர்களுக்கு அல்லாஹ் பார்த்தீங்கன்னா மறுமையிலேன்னு சொல்லிட்டு காணாத கூலிகளை எல்லாம் வைத்திருக்கான். நீங்கள் நோன்பு வச்சிருந்தாலும் சரி, நோன்பு வைக்காட்டினாலும் சரி, இந்த திக்ரை ஓதலாம். தொழுகை இருக்கிறவங்க இல்லாதவங்க யார் வேணா ஓதிக்கொள்ளலாம். ஒரு முறை பார்த்தீங்கன்னா சஹாபாக்கள்கிட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆர்வமூட்டி சொல்றாங்க ஒரு 5 சிறப்புகளை இந்த திக்ருக்காக. முதல்ல அந்த சிறப்பை கேட்டுருங்க, அதுக்கப்புறம் இந்த திக்ரை எப்படி ஓதணும்னு நான் சொல்றேன். முதல் சிறப்பு என்னன்னா, சஹாபாக்களை நோக்கி சொன்னாங்க, நம்ம பேசக்கூடிய வார்த்தைகளிலே வைத்து அல்லாஹ்விற்கு மிகவும் விருப்பமான வார்த்தை எது என்று தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்களாமா. யா ரசூலுல்லாஹ், எங்களுக்கு அறிவித்து கொடுங்கன்னு கேட்டாங்களாமா. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி அப்படிங்கக்கூடிய இந்த திக்ரை சொல்லி, இதுதான் நாம பேசக்கூடிய வார்த்தைகளிலே வைத்து அல்லாஹ்விற்கு ரொம்பவே விருப்பமானதுன்னு சொன்னாங்க. அதே மாதிரி 2வது சிறப்பாக விலங்குகள், பறவைகள், எல்லா படைப்புகளுமே, மலக்குமார்கள்னு சொல்லி எல்லாருமே ஒவ்வொரு நொடியும் இந்த திக்ரை உச்சரித்து கொண்டே இருப்பாங்க. ஏன்னா இதுதான் அல்லாஹ் அவர்களுக்காக திக்ரு செய்வதற்காக தேர்ந்தெடுத்து கொடுத்துருக்கான். இப்போ நமக்கு அல்லாஹ் சில விஷயத்த ஃபர்லாக்கி இருக்கான்ல, நோன்பு வைங்க, 5 நேரம் தொழுவுங்க, குர்ஆன் ஓதுங்கன்ட்டு. அந்த மாதிரி அவர்களுக்கு இந்த திக்ரை ஓதுங்க அப்படிங்கிறதான் பார்த்தீங்கன்னா கடமையாக்கப்பட்டிருக்கு. அதனால உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா படைப்பினங்களும், வானத்தில் இருக்கக்கூடிய எல்லா படைப்பினங்களும் இதை ஓதிக்கொண்டே இருக்கும். ஆனால் மனிதன் தான் என்ன பண்ணுறதில்ல, ஓதுறதில்ல. அப்போ கம்மியாக ஓதக்கூடியவர்களாக நாம் தான் இருக்கிறோம். மற்ற எல்லா படைப்பும் அல்லாஹ்விற்கு இதை ஓதிக்கொண்டே இருக்கு. 2வது சிறப்பு இது. 3வது சிறப்பு என்ன தெரியுங்களா? இதை கொண்டுதான் எல்லாவற்றுக்கும் உணவு கொடுக்கப்படுது. பறவைகளுக்கும் சரி, விலங்குகளுக்கும் சரி, மனிதர்களுக்கும் சரி, நமக்கான உணவு அல்லாஹ் கொடுக்கறதுக்கு காரணமே இந்த திக்ரு ஓதப்படுவதின் காரணத்தினால் மட்டும்தான் நமக்கு உணவுகள் கொடுக்கப்படுதுன்னு இருக்காங்க. 4வது சிறப்பு என்ன சொல்லுங்க பார்க்கலாம். இந்த ஒரு திக்ரை ஒரு மனிதன் நாவால் சொல்வதற்கு ரொம்ப எளிமையானது. நீங்களே சொல்லி பாருங்க, சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி. எவ்வளோ எளிமையா இருக்குல்ல, மாஷா அல்லாஹ். ஆனால் மீஜான் தராசில் கனமானதுன்னு இருக்காங்க. நம்ம இன்னைக்கு அரஃபாவுடைய நாளில் இருக்கிறோம், ஜும்மாவுடைய நாளில் இருக்கிறோம். மீஜான் தராசில் நன்மையை அதிகமாக சேர்த்தி கொள்ளணும். அதுவும் துல்ஹஜ்ஜுடைய முதல் 10 நாட்கள் அல்லாஹ்விற்கு நல்லமல்கள் பிடித்த நாட்கள். அந்த நல்லமல்களில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கடைசி நாள் வந்துட்டோம். இன்னைக்கு அரஃபா நாளாவது எல்லாருமே இபாதத் செய்வாங்க. நாளைக்கு ஈத் அன்னைக்குலாம் என்ன பண்ணுவாங்க, எல்லாரும் சாப்பிட்டுட்டு என்ன பண்ணிடுவாங்க, கொண்டாட்டத்திலே மறந்துடுவாங்க. அதனால இன்னைக்கு அதிகமாக இபாதத் செய்யறதுக்கு இதைவிட சிறந்தது வேற என்ன இருக்க போகுது? ஏன்னா மீஜான் தராசிலே ரொம்ப கனமானதுன்னு சொல்லியிருக்காங்க. அதே போலதான் பார்த்தீங்கன்னா இதை ஓதுவதனால 5வது சிறப்பாக கடல் நுரையளவுக்கு ஒரு மனிதனுக்கு பாவம் இருந்தாலும் அல்லாஹ் அதை மன்னித்து தருகிறான்னு சொல்லப்பட்டிருக்கு. சுபஹானல்லாஹ். இன்று அரஃபாவுடைய நாள் எதற்கான நாள்? பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டிய நாள். இன்னும் அல்லாஹ் சொல்றான், நரக நெருப்பிலிருந்தும் அதே மாதிரி நரகத்திலிருந்தும் நான் விடுதலை செய்து கொண்டே இருப்பேன். யாரெல்லாம் நரகவாசின்னு சொல்லிட்டு பெயர் எழுதப்பட்டிருக்காங்களோ அவங்கள விடுதலை செய்வேன்னு அல்லாஹ் சொல்றான். இது யாருக்கு? மௌத்தா போனவங்களுக்குலாம் கிடையாது. இப்போ வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய நமக்கு அல்லாஹ் நம்ம செய்யக்கூடிய தவறின் காரணமாக நம்மளை நரகவாசின்னு எழுதியிருந்தாலும் இன்னைக்கு என்ன பண்றானாமா, அவர்களை விடுதலை செய்யறானாமா. விடுதலை செய்யறதுக்கு நாம் என்ன செய்யணும்? பாவ மன்னிப்பு கேட்கணும். இந்த திக்ரை நீங்க ஓதுவதே கடல் நுரையளவுக்கு இருக்கக்கூடிய பாவத்தை கழித்து விடுமாமா. நம்மளாம் யாருமே கடல் நுரையளவுக்குலாம் பாவம்லாம் செஞ்சிருக்க மாட்டோம். இருந்தாலும் அதை கூட கழிக்கக்கூடியதாக இந்த ஒரு திக்ரு இருக்குன்னா, அப்ப இதை ஓதுவதே பாவங்களையும் மன்னிப்பு பெற வைக்கும், மீஜான் தராசிலையும் நன்மையை கொடுத்துரும், அல்லாஹ்விற்கும் விருப்பமான திக்ரா இருக்கும். எவ்வளோ சிறப்பு பாருங்க. இது நீங்கள் எப்படி ஓதணும்னா, காலையும் மாலையும் 100 முறை ஓதுங்கன்னு சொல்லிட்டு பல அறிவிப்புகளில் பார்க்கப்பட்டிருக்கு. சில அறிவிப்புகளில் 100 முறை ஓதுங்கன்னு சொல்லிட்டு வந்திருக்கு. அதனால இந்த ஒரு திக்ரை காலையும் மாலையும் நீங்கள் 100 தடவை ஓதினாலும் சரி, மொத்தமாக 200 முறை ஆகும். இல்லை நீங்கள் ஏதாவது ஒரு நேரம் ஓதிக்கிறீங்கன்னா, எப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்களோ அப்போவே என்ன பண்ணுங்க, 100 தடவை ஓதுங்க. ஒரு தடவை. ஏன்னா இந்த 2 மாதிரியுமே நம்ம அறிவிப்பில் பார்க்க முடியறதுனால நம்ம 2ல் எது வேணால் எடுத்துக்கலாம். 200 ஓதினாலும் சரி, இல்லை 100 ஓதினாலும் சரி.
இப்போ கேட்ட கையோட இதை ஓதிக்கலாம். வெறும் 3 நிமிஷம் தான் ஆகும். சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி அப்படின்னு சொல்லி நம்ம 100 தடவை ஓதுறதுக்கு. என்னோட சேர்ந்து ஓதுங்க. இந்த நாளில் அந்த நன்மையை நம்ம கையோடு பெற்றுக்கொண்டு போகலாம். சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி, 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 சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வே போதுமானவன். ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இருக்கக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணி இன்னும் சில அமல்கள்லாம் இருக்குது, ஓத வேண்டிய சூறாக்கள் துவாக்கள்லாம், அதையும் இன்றைய நாளில் நீங்கள் செய்துவாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விருப்பப்படுறவங்க மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க.